Hi, this is Karthik from NEET PG Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நமக்கு தமிழ்நாடு ரவுண்ட் 1 MDMS டிஎன்பி கவுன்சிலிங் உடைய கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அந்த கவுன்சிலிங் ஷெடியூலை நமக்கு அஃபிஷியலாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவுடைய ரவுண்ட் 1 போய்க்கிருக்கு. ரவுண்ட் 1 தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் நீட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net வெப்சைட்டில் போயிட்டு நமக்கு இப்போ கரண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ் ரவுண்ட் 1 பிடபிள்யூடி கவுன்சிலிங் ஷெடியூல், அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி இன்க்ளூடிங் என்ஆர்ஐ எல்லாத்துக்கும் சேர்த்து, அதே மாதிரியே டிஎன்பி போஸ்ட் டிப்ளமோ அதாவது சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கானது. ஓகே, இப்போ நம்ம ஷெடியூலை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 20/11/2025 2 மணிக்கு காலை, அதாவது மதியம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 24/11/2025 5 மணிக்குள்ளே முடியுது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவுடைய ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 6989, அதாவது நீட்டோடைய ஸ்கோர் 691லேருந்து 235, அதாவது மினிமம் 235லேருந்து 690 வரையும் 91 வரை இல்லை இருக்க கேண்டிடேட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு இருக்கிற ஜிக்யூன்றது கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து ஜென்ரல் ரேங்க் 3912 வரையும், கட் ஆஃப் ரேஞ்சஸ் 681 to 235 வரையும். ஓகே, அதுக்கப்புறம் சீட் ப்ராசஸிங் 25/11/2025, ரிசல்ட் 26, அலாட்மெண்ட் லெட்டரை 26ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3/12/2025 3 மணிக்குள்ளே நீங்கள் லெட்டர் எடுத்துக்கலாம். ஜாயின்ட் ஆஃப் டேட்டு அதாவது 3/12/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ கவுன்சிலிங் கலந்துக்கிற போகிறீங்க, எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. கவுன்சிலிங்க்கு நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1000 ரூபாயும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1000 ரூபா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும். நீங்கள் வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்கன்னா 30,000 ரூபா நீங்கள் டெபாசிட் செக்யூரிட்டி பேமெண்ட் கட்டணும். அது ரீஃபண்டபிள் தான். அதே இது நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தால் 30,000 ரூபா, கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் மட்டும் போடணுன்னா 1,30,000, அதாவது 30,000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 31,000 ரூபா, அதாவது 1000 ரூபா உங்களுக்கு ப்ராசஸிங் கவுன்சிலிங் ப்ராசஸிங், 30,000 ரூபா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும். செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருந்தால் 1,00,000 ரூபா. அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ, மைனாரிட்டி இது 3க்கும் சேர்த்தா இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு கோட்டாவாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் 2,00,000 ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் செக்யூரிட்டி பேமெண்ட் கட்டணும். அப்போ ஒரு கேண்டிடேட் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் இருந்தால் வெறும் 30,000 ரூபா, கவர்மெண்ட் காலேஜஸோட ப்ரைவேட் காலேஜஸோடைய அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங்குடைய கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருந்தால் 1,00,000 ரூபா, மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருந்தால் 2,00,000 ரூபா கட்டினா தான் நீங்கள் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் நீட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.